தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சுசீந்திரன் இவங்கெல்லாம் ஒரு கேரக்டர், ஒரு ஒரு டைப். இவங்களோட வேலை செய்யும்போது எனக்கு சுகமாக இருக்கும். எனக்கு என் ஏஜுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. மத்தியான நேரங்கள் நான் தூங்குறதுக்கு ஒரு டைம் கொடுப்பான். எடுங்கடா அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். என்ன இன்னும் அப்படி இப்படி தாம்பளது நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது உங்கள் இடையில் என்னை மீறி போயிட்டுருக்கேன். நான் இப்படி பார்க்குறேன்ல அவங்களெல்லாம் இல்லைப்பா, உங்களுடைய தடம் இல்லாமல் யாரும் நடக்க முடியாது. அது பாரத ராஜாவுக்கு முன்னாடி பாரத ராஜாவுக்கு பின்னாடின்னு நான் சொன்னோம். கிபி மாதிரி அப்படின்னோடனே அவனுக்கு என்னை ரொம்ப நேசிப்பானே இந்த யங்ஸ்டர்ஸு. அது எனக்கு ஒரு பெரிய சோகம். அதனால தான் நடிக்கிறதில்ல கவலையே விடுறதில்ல. இஷ்டமாக பண்ணுவேன். இல்லைப்பா கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா, சொல்லு, ஓவர்னா குறைச்சிக்கிறேன் என்னவேன், அவங்க குறைச்சிக்குவேன், கரெக்டுப்பான்னு கை தட்டிக்குவாங்க. ஸோ இவங்களோட வேலை செய்யும்போது சோகமாக இருக்குது. அருமை சார். ஐ லேர்ன்டு சம்திங் ஃப்ரம் ஆல் திஸ் யங்ஸ்டர்ஸ். சூப்பர் சார். சார் இப்போ இந்த டிரெக்டர்ஸ் எரா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜென்ரேஷன் பார்க்கும்போது சினிமா வந்து இயக்குநர்கள் கையில் இருந்து அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்டார்ஸ் பேஸ்டு சினிமா இருந்தது. இப்போ திரும்ப வந்து டிரெக்டர்ஸ் பேஸ்டு சினிமா தான். வெற்றிமாறன் இருக்கிறாரு, ஹெச் வினோத், லோகேஷ் கனகராஜ், நெல்சன், கார்த்திக் சுப்ராஜ்னு இப்போ அந்த டிரெக்டர்ஸ்க்கான வேவ் திரும்ப நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். நீங்கள் இது எவ்வளோ ஹெல்த்தியாக பார்க்குறீங்க சார்? சினிமா இன்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் ரொம்ப வியப்போடு பார்க்குறேன். வெற்றிமாறன் படத்தை நான் இப்படி தான் பார்ப்பேன். அவன் பெரிய டைரக்டர். ஆல் இண்டியாவிலே எனக்கு பிடிச்ச டைரக்டர் வெற்றிமாறன், ராம், அமீர். இவங்க இந்த பசங்க பூராமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறானுங்க. அதேமாரி கதையில் போல்ட்னஸ் இருக்குது. இல்லை கொஞ்சம் வயலன்ஸ் வச்சுருவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. எனக்கு சண்டை காட்சி எடுக்க மாட்டேன். அடிக்கிறது இது இன்னும் எனக்கு ஒரு கேள்வி. சென்சாரில் அனிமல் டார்ச்சர் பண்ணுறன்ற ஒரு நாய் வந்தோடனே இதை என்ன பண்ணீங்க புறா, இதுக்கெல்லாம் மனுஷன் குத்துறான் வெட்டும், அதை மட்டும் விட்டுறீங்களே இப்படிறான்னு கேட்கலாம்னு தோணும். வயலன்ஸ் அதிகம். பட் பியூட்டிஃபுல் டைரக்டர்ஸ் ராம், அமீர், வெற்றிமாறன், இன்னும் நிறையா இருக்காங்க சின்ன பசங்க. ஆமாம் சார், ஒண்டர்ஃபுல் டைரக்டர்ஸ். ரொம்ப வித்தியாசமாக நான் வர்றதுக்காக அழகாக வந்துட்டாங்க. வயலன்ஸை மட்டும் குறைச்சிட்டா சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். எல்லாரும் சமூகம் வந்து உன்னை வியப்போட பார்க்குது. அப்படி இருக்கவன குத்து, அவனுக்கு நேற்று ஒருத்தி கூட சண்டை போட்டிருப்பான், இங்கே பார்க்க இரு, மறுநாள் இவனுக்கு அதை புத்தி வந்து அவன் ரோட்டில் வச்சு அடிப்பான், குத்துவான். என்ன சினிமா பாட்டு வருவான். அதனால் எனக்கு வயலன்ஸை மட்டும் குறைச்சிருங்கப்பா, நல்ல டைரக்டர் ஆடிங்க எல்லாரும், ப்ளீஸ் ரெடியூஸ் த வயலன்ஸ் அப்படின்னு சொல்லு. நைஸ் திங் சார். சார் இப்போது நாங்கள் பார்க்குற வரைக்கும், ஆடியன்ஸாக பார்க்குற வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் படம் பார்த்துட்டு பேசினாலும் அவ்வளோ பாராட்டுறீங்க. நாங்கள் இப்போ லிட்ரலி பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் பாராட்டுறதுக்கே நிறைய பேருக்கு மனசு வராது, வார்த்தை வராது. அது ஏதாவது ஒன்று பூசி முழுகிட்டு போவாங்க. பட் நீங்கள் வந்து அவ்வளோ வெளிப்படையாக வந்து பாராட்டுறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாயகன் பற்றியும் மணிரத்னம் பற்றியும் அவ்வளோ பெருமையாக நீங்களே டைரக்ட் பண்ண அளவுக்கு அதை பெருமையாக பேசியிருந்தீங்க. எப்படி சார் அந்த மனசு வருது? நல்லது கண்ட இடத்தில் நாடிச்சல். நல்ல பூ இருக்கு, மென்மையாக எடுத்து முகர்ந்து பார். இவங்கெல்லாம் பாராட்டப்பட வேண்டியவன். படம் நாயகன் பார்த்து 2-3 days I didn't sleep. இவ்வளோ காலம் பெரிய டைரக்டர் நாயங்க என்னைய நாயகனுக்கு ஈக்குவலாக நான் படம் பண்ண முடியுமா? முடியாது. உடனே ஃபோன் பண்ணி பிரிண்டை வர வச்சு எல்லாம் அசிஸ்டண்ட்டையும் போட்டு 2 தடவை போட்டேன். பாருங்களா படம் டைரெக்ஷன் தான் இருக்கிறேன். நான் பண்ணுறது டைரெக்ஷனாக என் அசிஸ்டண்ட்டே இதுதான் டைரக்டர், லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் ஃபிலிம் நாயகன். 3 தடவை பார்த்தேன். அப்போ மணியை பார்த்து பேசினேன். நான் மணி அசத்திட்டு என் கதை சொல்ல வந்திருக்காரு ஒரு தடவை நாயகனுக்கு முன்னாடி. பகல் நிலவுன்னு ஒன்று இருந்தார். இவர் இங்கிலீஷ்லேயே கதை சொல்லுவார். நான் உட்காந்து கேட்குறேன். என் அசிஸ்டண்ட் பக்கத்தில் இருக்கான். That we are opening villain like this, and he opened the fridge and take the pigeons. He kept the pigeons there. He took the pigeon and excused it.
எனக்கு இப்போ வர்ற இங்கிலீஷ் அப்போ வரவே வராது. என்ன இருந்தாலும் சொல்கிறான், என்னமோ ஃப்ரிட்ஜுங்கிறான் அதுங்கிறான்னு அசிஸ்டன்ட் என்னையா இருந்தாலும் கதை சொல்கிறாரு. இல்லை சார் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் பிஜின்ஸ் புறாவை வச்சுருக்கான், அதை எடுத்து பிழிறான்னு சொல்கிறாரு வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ண. இந்த ஆள்கிட்ட கதை வாங்கி நான் எப்படிடா படம் பண்ணுறது நல்லா உட்காந்து இப்போ தான் ஐம் கம்மிங் அப் டைரக்டர். ஸோ எனக்கு ஒரு கட்ஸ் வரும், அப்போ ஒன்றை வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவன் தான் மணிரத்னம் இன்னைக்கு. அதான் சொன்னேன், நான் பார்த்து மிஸ் பண்ண ஒரு ஆள் நீ, கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்து மிஸ் பண்ணது நிறையா சார். சிம்ரன் நான் ரிஜெக்ட் பண்ணவன், டாப்புக்கு வந்தான். இந்த சூர்யா பையன், என் பக்கத்து வீட்டு பையன், என் வீட்டில் தான் விளையாடுவான். அவன் நடிக்க விளையாடான்னேன். டாடி அங்கிள் யாஸ் டாடின்னா, சரி நீங்கள் அப்புறம் சொல்லிட்டு நீங்கள் வந்து தான் அப்பாட்ட சொல்லிட்டாருன்னு அனுப்பிச்சிட்டேன். சூர்யா அவன் சூர்யா சிம்ரன் அன்னையார் ஒரு பெரிய ரிஜெக்ட் பண்ண. எப்படி ரிஜெக்ட் பண்ணோம், நம்பர் 1க்கு போயிட்டாங்க. அதில் பாரதிராஜா தோத்துட்டான் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே சார். சார் அதே மாதிரி எஸ்ஏசி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வாவ் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எப்படி சார் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இல்லை, பாரதி ராஜா மூலமாக வரணும், பாரதி ராஜா மூலமாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கு, எஸ்ஏசி அவர்களுக்கும். அது சந்திரசேகர் நான் ஒரே காலகட்டத்தில் இருந்தான். சந்திரசேகர் அப்போ செல்லக்கிளின்னு ஒரு நாடகம் போடுவோம். அந்த நாடகத்துக்கு தான் இளையராஜா மியூசிக் போடுவோம். விஜயோட அம்மா தான் ஹீரோயின். இன்னைக்கு ஆர்டிஸ்ட் விஜய் இருக்காரு, அம்மா தான் ஹீரோயின். அந்த நாடகம் பார்க்கும்போது சந்திரசேகர் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங், என்னடா சந்திரசேகர் டைரக்டர் ஆகிட்டான். ஓகே, அவனுக்கு முன்னாடி நான் டைரக்டர் ஆனேன், நான் டைரக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். இருந்தாலும் நான் 2 பேர் காம்பினேஷனில் சில சீன் பண்ணியிருப்போம். ஆச்சரியமாக இருக்குது. சந்திரசேகர் ரிஜெக்ட் பண்ணதில் சொல்கிற விஜய் கூப்பிட்டு வர்றாரு. யார்? சந்திரசேகர். இவன் எப்படியாவது உன் படத்தில் தான் நடிக்கணுங்களாம், ஒரு கிராமப்படுத்துகிறாருன்னு. என்னவோ தோணலை எனக்கு இந்த பையன் வேணும். அப்படியா, சரி இருக்கு, ஏன் நீ டைரக்ட் பண்ணி அதில் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இன்னைக்கு அவன் நம்பர் 1 ஹீரோ. அவன்கிட்டே சொன்னேன், டே உன்னை நான் அனுப்பிச்சி விட்டேன் திருப்பி, இப்படி வேண்டேன் இன்னும் மைண்டில் இருக்கு சார் இருந்தோம். ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து சந்திரசேகர் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவன் வந்து என் சமகால இயக்குநர்களில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக. ஜென்ரேஷன் தாண்டி ஒரு லவ் கிடைக்குதுல, இது எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஆயுத எழுத்து பண்ணும்போது வேறு, கல்லுக்குள்ளீரம் பண்ணும்போது வேறு, அப்போ இருந்த ஆடியன்ஸ் வேறு. அவங்க என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய அல்டமெண்ட் பைத்தியக்காரங்க. என்னை டேரக்டராக பார்த்து எனக்கு வயசாகிடுச்சு எல்லா பேருக்கும். மாடர்ன் யங்ஸ்டர்ஸு இப்போ என்ன பார்க்குறான், இவர் தான் பாரதிராஜாவா, ஆஹா, இப்போ போய் வீட்டில் போய் சேப்பு ரோஜா போட்டு பார்க்குறான், அந்த படம் போட்டு அவர் தான் இவரா அடாடா அப்படின்னு ஆச்சரியப்படுறான் இந்த ஜென்ரேஷன். எனக்கு அந்த படம் பண்ணும்போது நம்ம வீட்டு பிள்ளை ஒன்று பண்ணேன், இது ஒன்று, எல்லாருக்கும் இது நல்ல பிடிச்ச தாத்தாவாயிட்டேன். சின்ன குழந்தையோட தாத்தா ஏற்பாடு பண்ணி திரும்பினா, தாத்தா உங்களை பார்த்தேன் சினிமாவில் இருந்தேன், இவ்வளவு சின்ன பிள்ளை கூட எனக்கு கிரேட், ஜாலிஸ் கிரேட். காலம் போன கடைசியில் என்ன இப்படி படித்து சின்ன பிள்ளை கூட அடையாளம் தெரிய வச்சுட்டு அப்படின்னு ரொம்ப ரசிப்பேன். ஐ லவ் நடிக்கிறதுங்கிறது பிரமாதமான விஷயம். இப்போ தான் நான் யோசிப்பேன், எல்லாரையும் அடித்து மிதிச்சு இப்படி பண்ணேன், அது எவ்வளோ கஷ்டம் வந்து நடிக்கும் போது இப்போ தான் தெரியுதா. ஏன்னா இவன் டைலாக் பேசி அவன் டைலாக் பேசி, 3வது நான் வரும்போது நான் என் டைலாக்கையும் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ்பிரஷனும் மாறிடக்கூடாதுங்கிறதுல அப்படி அவங்க பேசும்போது ரியாக்ஷன் கொடுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம போட்டு பாவம் எல்லாத்தையும் உதச்சமே அடித்தமே, இது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ நடிக்கும்போது தெரியும். சார் உங்களுடைய இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய அப்சர்வேஷன் ஒன்று இருக்கும் சார். சினிமா, நம்ம தமிழ் சினிமா எப்படி சார் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? வளர்ந்துருக்கு சார்.
அதில் நோ டவுட். இளைஞர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குரோத், நல்ல குரோத். என்ன மெட்டீரியல்ஸ் இல்லை, நல்ல கதை இல்லை. ம் டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஒரு கார்ட்டூன் காட்டினாலும் சரி, அது காட்டினாலும் சரி, வித்தியாசமாக பண்ணுறானுங்க பசங்க படம். மெட்டீரியல் இல்லை. ஒரு நான் எல்லாருமே சொல்லுவேன், பேட்டியிலேயே சொல்லியிருக்கேன், ம் கூட்டு குடும்பம் இருந்த வரைக்கும் கதைகள் இருந்தது. என்னைக்கு நம்ம கல்யாணமாகி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டோமோ போயிடுச்சு. ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணனுக்கு பொண்டாட்டி, தம்பிக்கு பொண்டாட்டி, அக்காளுக்கு புருஷன், அண்ணன், எல்லாம் ஒரு ஃபேமிலி, கூட்டு குடும்பம். இதுக்குள்ளே சின்ன தகராறு வரும், சண்டை வரும், பிணக்கு வரும், புருஷன்கிட்ட காட்டி கொடுப்பா. கதை வந்துச்சு, நம்மளுக்கு கதை இருந்துச்சு. பாசமலரில் கதை இருந்துச்சு, படித்தால் மட்டும் கதை இருந்துச்சு. கூட்டு குடும்பங்கள் இருக்கும்போது கதை இருந்துச்சு. கூட்டு குடும்பம் செதஞ்சு போச்சு. இப்போ நான் கல்யாணம் முடிச்சோன்னு தனியாக போயிடுறேன். எனக்கு எப்படி கதை வரும்? என் பொண்டாட்டிக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை இருந்தால்தான் அது ஒரு சின்ன கிளாஷு, அதை வச்சு ஒரு இது பண்ணலாம். ஸோ அது இல்லை. இப்போ மெட்டீரியல்ஸ் ஆர் லெஸ், பட் டெக்னிக் இஸ் மோர் அட்வான்ஸ். ரொம்ப இதாக சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி, படைப்புகளுக்கும் ரொம்ப நன்றி. கீப் இன்ஸ்பைரிங் தி ஜென்ரேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.